ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டி ஒரு வேளை இப்படிதான் கூட்டம் இல்லாம ஹார்ன் சவுண்ட்ஸ் கேட்காம சுத்தியும் டீ பிளான்டேஷன்ல போர்வை போத்துன மாதிரி அழகுல பாசமான மக்கள் மறைஞ்சு கிடக்கிற வைல்ட் லைஃப்னு இருந்திருக்குமோ. டைம் டிராவல்லாம் பண்ண வேணாம், உங்களை அதே மாதிரி பீஸ்ஃபுல்லா இயற்கை நிறைஞ்ச இடங்களுக்கு கூட்டிட்டு போறேன். வெல்கம் டு வேர்ல்ட் செவன்த் ஹெவன் வால்பாறை. நாம இன்னைக்கு ஈரோட்ல இருந்து வால்பாறை உடுமல்பேட் பொள்ளாச்சி வழியா போறோம். நான் போற ரூட்ல ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இல்லைனாலும் ஒரு வில்லேஜ் வைப்காக நான் இந்த ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்க கோயம்புத்தூர் போயும் போகலாம், டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். பொள்ளாச்சி ரீச் ஆயிட்டோங்கிறது நாம பார்க்குற விஷயங்கள்ல இருந்து எவ்வளோ எவிடென்ட்டா தெரியுதுல்ல. போற வழி சுத்தி பெரிய பெரிய விண்மில்ஸ், ஏக்கர் கணக்கில் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் தெரியுற தென்னை மரம். ச்சே, பொள்ளாச்சி ஒரு தனி ஃபீல் தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு நாம் போன பொள்ளாச்சி ஃபேமஸ் கௌரி கிருஷ்ணா வெஜ் ஹோட்டலில் இட்லி வடைலாம் சாப்பிட்டு அவங்க ஸ்நாக்ஸை கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வெளியில் போய் பார்த்தா 2 குட்டி நாய்ங்க கார்க்குள்ளே போய் க்யூட்டாக படுத்துக்குச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்கள வெளியில் வர வச்சுட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொள்ளாச்சி வந்துட்டு ஆலியார் பார்க்காம போனால் எப்படி? ஆலியார் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே உள்ள குட்டி ஸ்ட்ரீம்ல இருந்து வர தண்ணிலாம் வெளியில் அவ்வளோ அழகாக ஃபால்ஸ் மாதிரி கொட்டிட்டு இருந்ததை பிரிட்ஜில் இருந்து பார்த்து ரசிச்சுட்டு டேம் பார்க்க போயாச்சு. கார் பார்க்கிங்க்கு டிக்கெட் எடுத்துட்டு என்ட்ரன்ஸ்ல அக்காங்கெல்லாம் சேல் பண்ண மாங்காவை பார்த்துட்டு எப்படிங்க வாங்காம இருக்க முடியும்? சொல்லப்போனா சம்மரோட ஒன் ஆஃப் த நல்ல விஷயமே இந்த மாங்காய் தான். மாங்காய் வாங்கிட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா கிட்ஸ்க்காகவே அமைச்சிருக்க கிட்ஸ் பிளே ஏரியா, அனிமல் ஸ்டாச்சூஸ், அங்க வந்திருந்த டூரிஸ்ட்லாம் மாங்காய் அடிச்சு சாப்பிட்டதெல்லாம் பார்த்தா என் சைல்டுஹுட்டை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். உள்ள ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரீம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவுமே இப்போ மக்கள் உள்ள இறங்கி நடக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த தண்ணி தான் வெளியில குட்டி ஃபால்ஸா கொட்டிட்டு இருந்துச்சு. சரி, நாம டேமை பார்க்க போகலான்னு ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இந்த வெயிலில் மொத்த எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியோ மேலே போயிட்டேன். அங்கே இருந்து வியூ சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய தமிழ் மூவிஸ்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மெயினாக அங்கே போனப்போ சூரியவம்சம் மூவி டைலாக் தாங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அந்த டைலாக் ஞாபகம் இருந்தா இப்போவே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அங்கே இருந்து கீழே போறப்போ ஒரு பாட்டிமா அவங்க கேரளா டூர் போயிட்டு இப்போ பொள்ளாச்சி வந்துட்டு அடுத்தது பழனி போறதா சொன்னாங்க. இந்த வயசுல அவங்க இவ்வளோ ஈகரா எக்ஸ்ப்ளோர் பண்றத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அங்க சம்மரோட தாக்கம் அதிகமாவே இருந்தாலும் நிறைய மரங்கள் இருந்தனால பக்கத்துக்கு பக்கம் நிழல் இருந்துச்சு. டேம்க்கு வெளியில ரெஸ்டாரண்ட்ஸ், குட்டி குட்டி கடைங்கன்னு ஆப்போசிட்ல இருந்ததை பார்த்துட்டு அங்க போய் ரெஃப்ரெஷிங்கா ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு வால்பாறை கிளம்பியாச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வால்பாறை போக டிஎன் இபாஸ் வெப்சைட்ல கண்டிப்பா இபாஸ் எடுத்திருக்கணும். என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்ல அதை செக் பண்ணி தான் உங்களை உள்ளேயே விடுவாங்க. அங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் டிராவல் பண்ற வெஹிக்கிள்க்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அங்கே மங்கி ஃபால்ஸ்ல தண்ணி குறைஞ்சிருக்கனால டெம்பரவரியா மக்களுக்கு அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எடுத்துட்டு த மோஸ்ட் ஃபேமஸ் வால்பாறை ஸ்னேக் பெண்ட் ரோட்ல ஏற ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச தூரத்திலேயே நிறைய மங்கீஸ் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா என் கார் மேல ஏறி என் கூட இன்ட்ராக்ட் பண்ணவே ட்ரை பண்ணாங்க. போற வழியில லக் இருந்தா நீலகிரி தார்னு சொல்லப்படுற வரையாடு கூட உங்களால பார்க்க முடியும். அடுத்து நம்ம ட்ரிப் நல்லபடியா இருக்க போற வழியிலேயே நல்ல கம்பீரமா இருந்த கருப்பண்ண சுவாமியை கும்பிட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ண. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அவ்வளோ சூப்பரா தெரிஞ்சுது. ஹேர்பின் பென்ஸ்லாம் முடியறதுக்குள்ளேயே நீங்க லோம்ஸ் வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸ் டீ ரோட், கார்வர் மார்ஷ் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துடலாம். என்னோட டைம் ஃபோக்கஸ் நல்லமுடி வியூ பாயிண்ட் ஈவினிங் 4 மணிக்குள்ள க்ளோஸ் ஆயிருங்கிறனால நான் வாட்டர்ஃபால் எஸ்டேட்டோட நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க பார்க்க போறேன். முக்கியமா வண்டிகளோட சத்தம்லாம் அங்க அமைதியா பாத்வேல கேட்க டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு பட்டதெல்லாம் மொத்தமும் டீ எஸ்டேட்ஸ் தாங்க.
சொல்லப்போனா மொத்த வால்பாறையுமே டீ பிளான்டேஷன்னால கவர் ஆன மாதிரி தாங்க ஃபீல் தந்துச்சு. நான் இப்போ சம்மர்ல போயிருந்தாலும் வால்பாறை மழையோட தாங்க என்னை வரவேற்குது. மிஸ்டி மவுண்டன்ஸ், ட்ரிசில்ஸ்னு கிளைமேட்டை சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். அங்க இருந்து நாம போன ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் தாங்க நல்லமுடி வியூ பாயிண்ட். இந்த இடம் வால்பாறை மெயின்ல இருந்து 11 கிலோமீட்டர் வருது. போற வழியில ஒர்க்கர்ஸ்லாம் அந்த கொற்ற மலையிலயும் ஒர்க் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஆன் த வேல தாங்க சித்தி விநாயகர் கோயில் கூட இருக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டி கூட வியூ பாயிண்ட் வரைக்கும் அவைலபிளாக தான் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் போக டிஎன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு கார் பார்க் பண்ணிட்டு நாம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி தாங்க இருந்துச்சு. போற வழி ரொம்ப கஷ்டமான பாதையெல்லாம் இல்லைங்க, ஈஸியா நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாம அங்க போனப்போ மழை லைட்டா தூறிட்டு இருந்துச்சு. கிளைமேட் அதனால ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. போற வழி ஃபுல்லா டீ பிளான்டேஷன் தாங்க. லைஃபே ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே மக்கள் வசதியா பார்க்க வாட்ச் டவர் அமைச்சு வச்சிருந்தாங்க. என்ன அபூர்வம்னா, ஆப்போசிட்ல நாம பார்த்துட்டு இருக்க வியூ தமிழ்நாடுவே கிடையாது, கேரளால இருக்க மூணார். நான் ஆரம்பத்துல சொன்னது உங்களுக்கு இப்போ ஏன்னு புரிஞ்சிருக்கும். மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இது நம்மள ரொம்ப பீஸ்ஃபுல்லா இயற்கையோட ஒன்றி வாழ வைக்குதுல்ல. அங்க இருந்த கம்பிங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, ரஸ்ட் ஆகி இருந்தனால கம்பிங்களுக்கு பக்கத்துல நம்மள நிக்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் விடல. ஸோ தள்ளி நின்று வியூவை ரசிச்சுட்டு அங்க பக்கத்துல இருந்த பழங்குடியினர் வழிபடுற ஆதி முருக கோயிலுக்கு போய் முருகனை தரிசிச்சுட்டு என் லைஃபோட ஒன் ஆஃப் த டிவைன் மொமெண்ட்டை அனுபவிச்சேன்னு சொல்லலாம். திரும்ப போற வழியில எஸ்டேட்குள்ள மறைஞ்சு இருந்த ஒரு குட்டி ஹிடன் ஜெம் பிர்லா ஃபால்ஸ் தாங்க பார்க்க போனேன். அங்க போக ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துதான் போனோம். வாட்டர் ஃப்ளோ குறைஞ்சி இருந்தனால ஃபால்ஸை தூரத்துல இருந்தே ரசிச்சுட்டு வால்பாறைக்கு வர எல்லாரும் மறக்காம போற கூழாங்கல் ஆறுக்கு தாங்க அடுத்து போனேன். வெளியில நம்ம அண்ணா ஃப்ரெஷ்ஷா பைனாப்பிள் காரப்பொரியெல்லாம் விற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு கூழாங்கல் மேல நடந்து ரிவருக்கு போயாச்சு. தண்ணீர் வரத்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் உள்ள இருந்த மக்கள் ஆர்வமாவே குளிக்கிறது, போட்டோஸ் எடுக்கிறதுன்னு ட்ரிப்பை ரொம்ப என்ஜாய் பண்றத பார்க்க முடிஞ்சுது. சும்மா பொரியெல்லாம் போட்டு பார்க்கலான்னு போட்டா உள்ள நிறைய மீன், அதை அவ்வளோ ஸ்பீடா சாப்பிட்றத பார்க்க ஆசையா இருந்துச்சு. இருட்ட ஆரம்பிச்சனால கூழாங்கல் ஆறுல இருந்து கிளம்பி வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் சைடு இருக்க அன்பு மெஸ்க்கு தாங்க சாப்பிட போயிட்டேன். அங்க ஃபேமஸா இருக்க பரோட்டா, பெப்பர் சிக்கன், கொத்து பரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு பார்சலும் வாங்கியாச்சு. வால்பாறையில நைட் டிரைவ்ஸ் அலௌட் இல்லைங்க. சிறுத்தை, யானை, முக்கியமா கரடி நடமாட்டம் இருக்கனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இதை கண்காணிக்கிறாங்க. அன்னைக்கு ரேவ வால்பாறை ரொட்டி கடையில் இருக்க ஸ்டேக்கு ரீச் ஆகி தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளை பாடி எழுப்பி விட நம்ம டேவை கண்டினியூ பண்ணேன். ரூம்ல சுத்தி ஃபுல்லா கிளாஸஸ் போட்டு இருந்தனால வால்பாறையோட மொத்த அழகையும் ரூம்ல இருந்தபடியே நம்மளால ரசிக்க முடிஞ்சது. இந்த ரூம் கப்பலாவோ இல்ல சிங்கிள் ஃபேமிலியாவோ போறவங்களுக்கு ஒரு நல்ல வியூவோட அஃபோர்டபுள் பட்ஜெட்ல இருக்கும். லொகேஷன் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோன்ட் மிஸ் டு செக் இட் அவுட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற இடமே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாட்டர்ஃபால் எஸ்டேட் ரோட் தாங்க. மார்னிங் அந்த சில்லுன்னு கிளைமேட்ல அந்த இடமே பர்ஃபெக்ட் பிக்சரிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆசை தீர போட்டோஸ்லாம் எடுத்துட்டு நேரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டேன். நான் போயிருந்த டீ ஸ்டால் 35 இயர்ஸா இந்த அக்கா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்லாம் ரொம்ப குவாலிட்டியா ஹோம் குக்கிங் ஸ்டைல்ல செஞ்சு தராங்க. வால்பாறை ஏறுற எல்லாத்துக்கும் இந்த டீ ஸ்டால்ல டீ ஆர் காஃபி குடிக்கிறது ஒரு ரிச்சுவலாவே வச்சிருக்காங்க போல. அடுத்து இந்த இடத்துக்கு போலனா வால்பாறை வந்துட்டு போனதுக்கு அர்த்தமே இல்லை. அதாங்க தலைனார் வியூ பாயிண்ட்டை தான் சொல்றேன். இல்ல செக் போஸ்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் பண்ணி மேலே போனா ஒரு குட்டி வாட்ச் டவர் கட்டி வச்சிருக்காங்க. அதோட ஸ்டெப்ஸ்லாம் இப்போ அகைன் ரீவொர்க் பண்ணியிருந்தாங்க. மேலே இருக்க வியூ ரொம்ப மெஜஸ்டிக்காவே இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
அங்கே நாம் பார்க்குற வியூ ஒரு சைட் டீ எஸ்டேட்டாக இருந்தாலும் இன்னொரு சைட் நீங்கள் ஆனமலை ரேஞ்சை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்து ரசிக்க முடியும். தூரத்தில் ஒரு ரிவர் கூட தெரிஞ்சுது. அந்த வாட்டர் சோர்சஸ் எல்லாம் தான் இங்கே இருக்க டேம் அண்ட் ஃபால்ஸ்க்கு வந்து சேர்ற நீர்வளம்னு லோக்கல் சொன்னாங்க. அங்கேயுமே ஒரு 5லேருந்து 6 டூரிஸ்ட் தாங்க பார்க்க முடிஞ்சுது. எல்லா இடமுமே நாம் டீ எஸ்டேட், மிஸ்டி மவுண்டன்ஸ்னு நேச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரி சந்தர்ப்பங்களை தான் நமக்கு வால்பாறை கொடுத்துச்சு. திரும்ப தமிழ்நாட்டோட சிறப்பூஞ்சின்னு சொல்லப்படுற சின்ன கல்லார் போறதுக்காக கிளம்பி போகிற வழியில் மங்கீஸ்க்காக மரத்தில் போட்டு வச்சிருந்த பாசிங் லைனை பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு பழம் வந்து கார் முன்னாடி விழுந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம சிங்கவால் குரங்குங்களோட சேட்டை தான். கொஞ்ச நேரம் அவங்க ஜம்ப்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு நேரா நம்ம சின்ன கல்லார் ஃபால்ஸ் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போற வழி எல்லாமே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் அஃபோர்டபுளாக சேஃபாக போக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கூட சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இல்லாமல் ப்ரைவேட் கேப்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது. அங்கே செக் போஸ்ட்டில் டிக்கெட் வாங்கிட்டு சின்ன கல்லார் டேம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் சின்ன கல்லார் ஃபால்ஸ் வந்துடுதுங்க. உள்ள ஒரு 15 நிமிஷம் நீங்க நடந்துதாங்க போகணும். சுத்தி கண்ணுக்கு தெரியாத லீச்சஸ் நிறைய இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நடைபாதை ரொம்பவே ஈஸியா தாங்க இருந்துச்சு. குழந்தைகள், வயசானவங்க எல்லாம் கூட இந்த ஃபால்ஸ் பார்க்க ஈஸியா நடந்து போக முடியும். போற வழியில அக்காங்கெல்லாம் மாங்காய், பொரி, முக்கியமா கேரளா ஸ்பெஷலான இலையடையெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வர்றவங்க டைரக்டா ஃபால்ஸோட அழகை ரசிச்சுட்டு பாறை மேல ஏறி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அங்க தண்ணியில மீனா இருக்குமோன்னு பார்த்தா எல்லாமே டாட்போல்ஸ், அதாவது தவளை குஞ்சுகள் தாங்க இருந்துச்சு. அங்க ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றப்போ அந்த அருவி, பறவைகளோட சத்தம்லாம் லைஃபை பாஸ் ஆன ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. திரும்பி போற வழியில டேம் கிட்ட ரொம்ப நீளமா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கிறத பார்த்து நிறுத்தினா அது ஒரு வீட்டுக்கு போற வழிங்க. சும்மா சொல்லக்கூடாது, 1/2 கிலோமீட்டர் போயிருக்கும். அந்த ஆச்சரியத்தோட அடுத்து போன இடத்துக்கு டூரிஸ்ட் யாருமே போயிருக்க மாட்டீங்க. இது உண்மையாவே வால்பாறையோட ஒரு ஹிடன் ஜெம் தாங்க. இந்த பிரிட்ஜ் பிரிட்டிஷ் ரூல் அப்போ சின்ன கல்லார்ல இருந்து பெரிய கல்லார் போக ஒரு ரூட்டா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி எல்லாம் இந்த வழியா தாங்க ஊருக்குள்ள போகுது. எது எப்படியோ இந்த டேமே ஒரு தனி பேரடைஸ்க்கு கூட்டிட்டு தாங்க போச்சு. நெக்ஸ்ட் நாம போன இடம் வெள்ளமலை டனல். அங்க போறதுக்கு முன்னாடி என் ரொம்ப நாள் ஆசையான டீ கட் பண்றத நானும் ட்ரை பண்றேன்னு பண்ணது எனக்கு ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இங்க இருக்க டனல் சுமார் 4000 மீட்டர் வரும்னு சொல்றாங்க. அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருந்தனால ஜஸ்ட் தூரத்துலேருந்து டனலை மட்டும் பார்த்துட்டு சேஃபாக அடுத்து அக்காமலை வியூ பாயிண்ட் பார்க்க அதே ரூட்டில் டாப் வர ஏறி போனால் கரெக்டாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரெயின்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அக்காமலை வியூ பார்க்கலான்னு பார்த்தா மிஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. அக்காமலை இப்போ அங்கே போக பெர்மிஷன் இல்லைங்க. ஆனால் 90s நிறைய தமிழ் மூவிஸ் அங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. சரி, வந்ததுக்கு ஒரு அளவுக்காவது வியூ கிடைச்சதுன்னு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சர்ச் ஆஃப் வால்பாறைக்கு தாங்க அடுத்து போனேன். கரமலை வேளாங்கண்ணி மாதா சர்ச் சைடில் அழகான அருவி, சுற்றியும் டீ எஸ்டேட் கூட ட்ரெஸ்ஸிலான அந்த இடம் அவ்வளோ ரம்யமாக காட்சி தந்துச்சு. இங்கே என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்னதான் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்க பர்டிகுலர் ரிலீஜன் பீப்புளுக்காக இந்த சர்ச் கட்டப்பட்டிருந்தாலும் எல்லா மதத்து மனுஷங்களுமே இங்கே வழிபடுறனால அந்த இடமே ஹெவனாக காட்சி கொடுத்துச்சு. பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வால்பாறையில் லஞ்சுக்கு நம்ம பாய் கடையான பிஸ்மி பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் சோலையார் டேமும் பார்த்தாச்சு. அங்கே பெருசாக தண்ணி இல்லைங்கிறனால ஜஸ்ட் வியூ மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன். அங்கே வெளியிலேயே கிட்ஸ் பிளே ஏரியாவும் கூட இருக்குது. ஃபைனலாக அதிரப்பள்ளி வழியாக ஈரோடு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணப்போ அங்கே தாங்க மெயின் சம்பவமே நடந்துச்சு. அடுத்த வீடியோவில் அங்கே நடந்த மொத்த சம்பவமும் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட வால்பாறை எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.
லொக்கேஷன் சம்மந்தமாவோ இல்லை எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் ஃபீல்டில் காட்டும். Until then, bye from your Chronicles of Kani. இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணுவோம், வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை சேகரிப்போம்.